முத்து வந்து பார்க்கில் மனோஜை பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவன் எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா மனோஜ் வந்து சந்தோஷமாக வந்து வெறுக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்க்குற வந்து முத்து வந்து செமையாக டென்ஷனாக என்ன பண்ணாரு, இதுக்கு தான் இங்கே வரியா, ஒருவேளை வேலைக்கு போகிறானா என்னன்னு தெரியலையே, ஒருவேளை வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கானா, இதை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, மனோஜ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அழகாக என்ன பண்ணுறாரு, அவரோட செல்ஃபோனில் வந்து எடுத்துக்கிறாரு வீடியோ. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாரு. இவர் எப்படி இங்கே வந்திருக்காரு, ஒன்றும் புரியலையே, எப்பாவது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவர் தினமும் இங்கே வருவார். காலைல வந்துட்டு சாயந்தரம் தான் போவார். கரெக்டாக வேலைக்கு வர மாதிரி வருவார். டிப்டாப்பா மத்தியானம் சாப்பிடுவார், அதே மாதிரி சாயந்தரம் போயிடுவார். இதை தான் செஞ்சிட்ருக்காரு கொஞ்ச நாள். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். மீனா பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னோடனே மனோஜ் காலையில் என்னென்ன பேசினா அவனுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே எல்லாம் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாருமே வராங்க. மனோஜை பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனை, உடனே போகணுன்னு போனியே, என்னாச்சு அட்டன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லுப்பா அட்டன். அதெல்லாம் அட்டன் பண்ணேன். ஆஃபீஸை விட்டு எங்கே நகரங்களில் ஃபுல் டே ஆஃபீஸில் தான் இருந்தியா? ஆமாம், ஃபுல் டே ஷோரூம்லாம் இருந்தது. எவ்வளோ கஸ்டமர் தெரியுமா, அப்பா ஒன்றும் முடியல வேலை, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அம்மா வந்து பரலம்மா கொஞ்ச நேரம் இருமா, ஒரு நிமிஷம் கேட்டுட்ருக்கேன்ல, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாமா? அப்படியாப்பா, அப்போ நீ அங்கேருந்து எங்கேயுமே போகல வரல, எனக்கு எங்கே டைம் இருக்குது அதுக்கெலாம் போகிறதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா சும்மா அவனை போட்டு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துடுறாங்க சப்போர்ட்டுக்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது இந்த வீடியோவில் இருக்கிறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வந்து பார்த்தா இந்த மாதிரி தூங்குறதும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதும் அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்களா, இங்கே மனோஜுக்கு எந்த வேலை வெட்டியுமே கிடையவே கிடையாது. தினமும் போகிறது பார்க்குக்கு, தூங்குறது சாப்பிட்றது வந்துட்டுருக்காரு. சாரு நல்லா போய் சொல்லி சுற்றிட்டுருக்காரு. கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்கிறாரு. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. உடனே அமைதியாக இருக்காரு. விஜயா வந்து அது எதோ கிளைண்ட் மீட்டிங்காக போயிருப்பா. மீட்டிங்கா இதான் மீட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன மனோஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் முடிக்கிறாரு. சரி விடுமா, இதில் எனக்கு என்ன விடுங்க நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி போய் சொல்லிட்டு சுற்றிருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ரோகிணி. உடனே வந்து என்ன அமுக்கலம் பண்ண, என்ன நாட்டம் போட்டிருப்ப, அடப்பாவே இது கூட திருட்டு தானம்மா, எப்போவுமே இப்படி தான் இருப்பியா, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரோகிணி வந்து செமையாக டென்ஷன் ஆகி அப்படியே வந்து அழுகிற மாதிரி உள்ளே போயிடுறாங்க. ரோகிணி பின்னாடி மனோஜ் ஓடுறாரு. உடனே வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, எதுவும் இருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்கலாம் பாரு, அவன் தப்பாக நினச்சிக்கிறான், நினச்சிட்டு போட்டோம், அந்த பார்லம்மா என்ன ஆட்டம் ஆடிச்சு, ஐயோ என் வீட்டுக்காரர் இப்படி அப்படி, அவர் முதல்ல வேலைக்கு போனோம், அவருக்கு முதல்ல கொடுங்க, என்னென்ன ஆட்டம் போட்டுச்சு, 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டிங்க, எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு, எல்லாம் ஏமாத்து பேர் வழிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டிகிட்டு இருக்காரு. வந்து ரோகிணி சமாதானப்படுறதுக்காக ரூமுக்கு போகிறாரு.